How are you today? இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? We are still continuing on the topic of being snubbed. ஒதுக்கப்படுகிறதை குறித்து இன்றைக்கு நம்ம இன்னும் இந்த வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு the subtopic is how do people snub us? நம்மை எப்படி மற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள்? See, there's a little difference between ignoring and snubbing. Ignoring என்றால் புறக்கணிக்கப்படுகிறது, snub என்றால் ஒதுக்கப்படுகிறது. புறக்கணிக்கப்படுகிறது என்னென்றால் சம்டைம்ஸ் அவங்க வேண்டுமென்றே பண்ணாமல் தவறி மற்றவர்களே அவங்க புறக்கணிச்சிடலாம். அப்படி போகும்போது ஒருத்தங்களை பார்த்து சிரிக்காமல் ஏதோ யோசித்துட்டு போகும்போது அந்த மாதிரி இக்னோர் பண்ணுறது நடக்கலாம். பட் ஸ்னப் பண்ணுறது, ஒதுக்கிறது என்றால் இன்டென்ஷனல், அது வேண்டுமென்றே அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து நம்மை ஒதுக்கணும் என்று ஒரு முடிவோடு வந்து அது காரியமாக அவங்க ஒதுக்கிறது தான் இஸ் வெரி டீப் ஆக்சுவலி. இக்னோரிங் வந்து கூட நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம் அவங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, மறந்துட்டுருப்பாங்க, யோசிக்காமல் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்னப்பிங்ன்னு சொன்னாக்கா இட் இஸ் வெரி இன்டென்ஷனல். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து எஸ்தர் புக்கில் நம்ம பார்க்குறோம். எஸ்தர் சாப்டர் 6 அந்த நைட் அந்த ராஜா வந்து அவருடைய க்ரானிக்கல்ஸை எடுத்து படிக்கும் போது ஒரு அருமையான மொர்டெக்காயை பற்றி அவர் படிக்கிறார். அப்போது அந்த மொர்டெக்காய் அவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறத அவர் தெரிஞ்ச பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்குறார். இன் verse number 3, இவ்வளவாக வாட் ரிவார்ட் ஆர் ரெக்கக்னிஷன் has been given to this man? இந்த மொர்தெக்காய்க்கு என்ன ரிவார்டு, கிரேட் ஆனர், ஒரு டிரான்ஸ்லேஷனில் கிரேட் ஆனர் வாஸ் given to மொர்தெக்காய் வாஸ் ஃபார் திஸ், இவ்வளோ எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு தமிழில் போட்டிருக்கிறது. இப்படி கனமும் மேன்மையும் மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ட்டு க்யூரியஸாக அவர் இன்ட்ரெஸ்டடாக அவர் கேட்கிறார். யூஸ்வலி அந்த மாதிரி அதுவும் ராஜாவுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய கனம் கொடுத்துருப்பாங்க, கௌரவிச்சிருப்பாங்க. ஈவன் ஸ்மாலர் திங்ஸ் கூட அவங்க பண்ணியிருந்தாக்கா அந்த காலத்துலலாம் உடனே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ மொர்தெக்காய் வந்து அவர் வாழ்ந்த நாட்களில் இவ்வளோ பெரிய காரியம் செய்த பிறகு அவர் எதிர்பார்த்துருக்கலாம், ஆஹா நான் ஒரு பெரிய நல்லது செஞ்சுட்டேன், இப்பொழுது அரண்மனையிலேருந்து தே கோயிங் டு கால் மீ அண்ட் தே கோயிங் டு ஆனர் மீ அப்படின்லாம் கூட வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏனென்றால் அவரை போலவே மற்றவர்களும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கும் போது பேலஸ்லேருந்து அவங்களுக்கு இன்விடேஷன் வந்து they would have been honored by the king. அதனால தான் வெரி காமன். ராஜா கேட்குறாரு, என்ன நடந்தது, வாட் ஆனர் ஹஸ் பீன் கிவன் அப்படின்னு கேட்கும்போது வேண்டுமென்றே ஹாமான் இன்டென்ஷனலி அவர் யோசித்து தீர்மானித்து மொர்தெக்காவை ஸ்னப் பண்ணணும் என்று சொல்லி அவ்வளவு பெரிய காரியம் மொர்தெக்காய் பண்ணி இருந்தும் அவர் ஹாமான் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதான் அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, nothing has been given to him, no nothing has been done for him. அவருக்காக மொர்தெக்காய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று அவங்க சொல்லுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் கூட மற்றவங்களுக்காக நிறைய காரியங்களே சிலர் செஞ்சுருக்கலாம். ஆனால் நமக்குன்னு வரும்போது இன்டென்ஷனலாக வேண்டுமென்றே அதை ஒதுக்கி வைத்து நம்மை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு பீப்புள் மைட் டூ. ஸோ இதில் என்ன என்றால் நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், ஓகே இவங்க வந்து நம்மளை வேண்டுமென்றே ஸ்னப் பண்ணுறாங்க, இல்லை என்றால் இக்னரண்ட்டாக பண்ணுறாங்க. இக்னரண்ட்டாக இன்டென்ஷனலாக அவங்க பண்ணும்போது நம்ம அது பெருந்தன்மையோடு அதை அவங்கள மன்னிச்சுட்டு இட்ஸ் ஓகே அவங்க தவறி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு we should move on in life. பட் அவங்க வேண்டுமென்றே அவங்க ஸ்னப் பண்ணும்போது we have to be little bit cautious. அதனால இதெல்லாம் கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட்ஸ். நார்மலி இதை வந்து we don't really go and ponder, but people இதில் ரொம்ப வெளியில் சொல்லாமல் அந்த கஷ்டத்தில் இருக்கிறதுனால, பட் வேதத்துலேருந்து we will take the blessings and we will follow. இதில் வந்து so I'll just give 2 examples. என்ன மாதிரி செய்யும் போது how do people எப்படி நம்மை அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது again I like to keep it very simple. 2 things. ஒன்று வந்து என்ன என்றால் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒதுக்குறது வந்து அவ்வளோ ஒரு துக்கமாக இருக்காது. இதில் நம்மளை ஒதுக்கணும், நம்மளை ஸ்னப் பண்ணணும் அப்படின்ட்டு தீர்மானித்து பிளான் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு குரூப் மத்தியில் நம்மை வேண்டுமென்றே ஒதுக்குறது இஸ் கால்ட் ஸ்னப்பிங். தனியாக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை பார்க்காம போயிடுறாங்க, தட் இஸ் ஓகே, நீங்கள் கூட அவங்க மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் பெரிய குரூப் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எல்லாம் லஞ்ச் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, ஆர் நீங்கள் ஒரு வெட்டிங் போயிருக்கீங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நின்றுருக்கீங்க, ஆர் ஜஸ்ட் சும்மா ஒரு கேதரிங்கில் ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் நின்றுட்டுருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து வேண்டுமென்றே எல்லார்கிட்டேயும் அவங்க பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் பார்த்து முகம் கொடுத்து சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க, ஜோக் அடிப்பாங்க, காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. பட் நம்மக்கிட்ட வரும்போது மட்டும் ஒரு நம்ம இன்விசிபிள் ஆகிட்ட மாதிரி
தே வில் ப்ரிட்டெண்ட் நீங்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேச்சு கொடுக்காம, உங்களோட சிரித்து பேசாமல், முகம் கூட கொடுக்காம உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பர்சனுக்கு போகிறது. தட் இஸ் லைக் அ வெரி வெரி டீப் ஸ்னப்பிங். அதாவது ரொம்பவே அந்த மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுவாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பேச தெரியாதுன்னு இல்லை பாஸ்டர், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் அது என்னவோ எங்களை துன்பப்படுத்தணும், எங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை பார்த்தோன்னா நாங்கள் இல்லாதது போல் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி டீப்பர் லெவல் ஆஃப் ஸ்னப்பிங், பிகாஸ் தட் வில் ஹர்ட் அஸ் இன், பிகாஸ் எல்லாருக்கு எதிர்க்கும் பண்ணுறதுனால உண்மையாகவே அது ஆழமாக அது குத்திருக்கணும். இதே இந்த மொர்தெகாய் இதில் கூட எவ்ரிபடி would have been honored by Haman. Haman would have spoken to everybody. பட் மொர்தெகாய் மட்டும் அவர் வேணுனே ஒதுக்கி எல்லா காரியங்களும், இது ஒரு இன்சிடென்ட் பைபிளில் நடந்திருக்கு. பட் ஓவர் த இயர்ஸ் நிறைய காரியங்கள் மொர்தெகாயை அவர் ஒதுக்கியிருக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வென் இன் அ குரூப் தே வில் மேக் யூ லுக் லைக் யூஆர் இன்விசிபிள். ஒன்றும் இல்லாதது போல் அது இன்னும் நமக்கு ரொம்ப இதாகும். இப்போ நான் ஒன்றும் இல்லையா, எல்லாரும் காட்டிலும் நான் ரொம்ப கீழ்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேட், ஒரு ஹர்ட் நமக்கு உள்ளே வந்துடும். த செகண்ட் திங் இஸ் ஹவு பீப்புள் ஸ்னப். எப்படி என்றால், சம்டைம்ஸ் சிலவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸாக பயங்கரமாக நெருங்கி பழகி ஓவராக பேசி எவ்ரிடே மணிக்கூர் கணக்காக ஃபோனில் இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, உங்ககிட்டேருந்து எடுத்துக்கொள்ளுகிறது, அப்படியே எல்லாமே தே வில் பி வெரி டைட், வெரி க்ளோஸ், ரொம்ப லாங் ஹவர்ஸ் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திடீரென்று ஒன்றும் சொல்லாமல் அப்ரப்டாக தே மைட் கட் ஆஃப் தேர் ரிலேஷன்ஷிப் வித் யூ. அப்படியே ஒரு ஃபோன் கால் கூட இல்லாமல் அப்படியே கட் பண்ணும்போது யூ ரியலி ஃபீல் ஸ்னப்ட். இதில் என்ன என்றால், ரொம்ப க்ளோஸாக இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த வருத்தம் ரொம்ப இருக்காது. ஏன்னோ எப்பயோ பார்க்குறீங்க, எப்பயோ பேசுகிறீங்க, எப்பயோ யூ ஜஸ்ட் ஷேர் திங்ஸ். திடீரென்று அவங்க பேசாமல் போயிடுறாங்களா, யூ வில் நாட் ரியலி ஃபீல் தட் மச் ஆஃப் அ ஹர்ட். ஆனால் அவங்க ரொம்ப ஐக்கியமாக இருக்கும்போது திடீரென்று ஃபார் சர்டன் திங்ஸ் அவங்க உங்களை கட் பண்ணும்போது இட் வில் பி டெஃபினெட்லி ஹர்ட்டிங். அது சில காரியங்கள் வை டே அந்த மாதிரி கட் பண்ணுறாங்கன்றது சம்டைம்ஸ் என்ன என்றால், மேபி அவங்க ஒரு காரியங்களை, தவறான காரியங்களுக்குள்ளே ஈடுபடும் போது நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தே ஆர் கோயிங் டு டூ சம்திங் விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ணுவீங்க, இது தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லும் போது, லாட் ஆஃப் டைம்ஸ் வென் பீப்புள் நோ தேர் டூயிங் சம்திங், மேபி தேர் கோயிங் இன்டு அடிக்ஷன் ஆர் அவங்களுக்கு வேறு ராங் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள போகிறதில்ல, அது அவங்களுக்கே தெரியும் அது தவறு என்று, ஒரு தவறான நீங்கள் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்க மீறி செய்யும் போது, இந்த மாதிரிலாம் when they are doing things that are not right, அவங்களுக்கு மனசாட்சிக்குள்ளே தெரியும், அவங்களுக்கு no other go but they have to cut or snub you abruptly. They will be cutting off your relationship, your friendship. அப்படியே ஒரு க்ளோஷரே இல்லாமல். அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் போய் கேட்கட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க. நோ யூ டோன்ட் ஹேவ் டு. அதை போய் நீங்கள் யூ கேனாட் ரியலி கோ அண்ட் ஃபிக்ஸ் இட் வித் த ஹியூமன். நீங்கள் போய் கேட்டு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அப்படியே விட்டுருங்க, யூ கமிட்டட் டு த லார்ட்ஸ் ஹேண்ட் அண்ட் ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்னப். இதுதான் ஸ்னப் அப்படின்னு சொல்கிறது. என்ன என்றால், ஒதுக்கப்படுகிறது. முதலாவது, எல்லார் வேண்டுனே குரூப்பாக இருக்கும்போது உங்களை வேண்டுனே தே வில் ஜஸ்ட் மேக் யூ இன்வெசிபிள், இக்னோர், உங்களை ஒதுக்கிட்டு போவாங்க. அனதர் திங் இஸ், அவங்க ஏதாச்சும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ஆனால் உங்களுடைய அட்வைஸ் கேட்காமலையோ இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க தவறு பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்க கட் பண்ணிடுவாங்க. ஸோ பட் ரிகார்ட்லெஸ், ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், மொர்தெகாய் எவ்வளோ தான் ஹாமான் ஒதுக்கியிருக்கலாம், எவ்வளோ தான் செஞ்சாலும் த ரைட் டைம் கேம். ராஜாவை போய் அவர் தூக்கத்துலேருந்து எழுப்புறார். ராஜா போய் படிச்சுட்டு, வாட் ஹேஸ் பீன் டன், கிரேட் ஆனர் கொடுத்துருக்குறீங்களா ஃபார் திஸ் பர்சன். ஸோ எவ்வளோ நாட்கள் கழிஞ்சிருக்கு, என்னெல்லாம் மொர்தெகாய்க்கு போயிருக்கோம், என்னெல்லாம் ஹாமான் பண்ணியிருப்பார், அவ்வளோவா டீட்டெயில்டாக இல்லை. பட் வி நோ காட் எக்ஸால்டட் மொர்தெகாய். ஹாமானை கூப்பிட்டு தான் கேட்குறாரு, ஹாமான் வாட் ஷுட் ஐ டூ. நான் எல்லாம் கதை தெரியும், நான் என்ன எப்படி கௌரவிக்கிறது. ஹாமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். உடனே சொல்கிறார், ஹாமான் இது எல்லாவற்றையும் போய் மொர்தெகாய்க்கு பண்ணு. ஸோ யார் உங்களை ஸ்னப் பண்ணுறாங்களோ, யார் உங்களை ஒதுக்குறாங்களோ, உங்களை ஒன்றுமில்லை, நீங்கள் ரொம்ப இன்விசிபிள் பண்ணுறாங்களா, டோன்ட் வரி, காட் வில் எக்ஸால்ட் யூ. அவங்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த்துவார். தட் இஸ் த காட் whom we serve because you are his child. நம்ம அவருக்கு முன்பதாக உண்மையாக அன்போடு உத்தமமாய் அவரே பிடித்துட்டு சந்தோஷமாக வாழும்போது அவர் நமக்காக வழக்காடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட மொர்தெகாயை போல
எங்களை ஒதுக்கி விட்டு வேண்டுமென்றே எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு வேண்டிய கர்த்தாவே ஆனரையும் மற்றவங்க கொடுக்காம எங்களை அவமதிச்சுட்டு அந்த மாதிரிலாம் செய்திருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை பற்றி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்நாள் வரைக்கும் எங்களை உயர்த்துகிற வரைக்கும் நாங்கள் கர்த்தாவை சந்தோஷத்தோடு கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாக வாழும்படிய கிருபை தாரும். அதே நேரத்தில் மற்றவர்களையும் எங்களை யாரும் ஒதுக்குனாங்களோ அவங்கள நாங்கள் எந்த விதத்துலேயும் வெறுக்காதபடி அவங்க மேலேயே நேசம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக கிருபை தாரும். பொறுப்பெடுத்து காத்துக்கலாம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கணும் நல்ல பிதாவே. Amen. Hallelujah. I hope it will be a blessing for you. So we just want to encourage you because in the world people நம்மளே ஒதுக்குவாங்க, ஸ்னப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஷாக் ஆக வேண்டாம். Because Bible people went through all that. So we learn from the Bible. So we can live a wonderful, successful, victorious, more than a conquering life. You are a conqueror. You are more than a conqueror because you are chosen by the Lord. Have a wonderful day. God bless you. Be blessed.